நாயகன் லாபமா நஷ்டமா? நாயகன் நஷ்டம் தான், எங்களுக்கு நஷ்டம். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்கும் லாபம் இருக்கும், எங்களுக்கு நஷ்டம். ப்ரொடக்ஷன் கூட எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கூட இல்லை, அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப இதுவாச்சுன்னா இந்த படத்தை சென்சார் பண்ணும்போது அந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. எங்க பெரியப்பா என்ன பண்ணாரு, டென்ஷன்ல தாங்காம இந்த 420 பீடாவில் 420 இது அதை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாரு. படத்தோட 100வது நாள் ஆல் அவுட். கேரக்டருக்கு வந்து வேலு நாயக்கருக்கு வச்சிருந்தோம், டாட்டர் எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணோம். ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து அது வரதாபாய்க்கு வரதராஜ முதலியார் கதைன்னு பரப்பி விட்டாங்க. கவர்மெண்ட்டே பேன் பண்ணணும்ட்டாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. இட் வாஸ் மூப்பனார், ஜி.கே. மூப்பனார். இன்னைக்கு சொல்றேன், அவருக்கும் வரதராஜ முதலியாருக்கு சண்முகானந்தா ஹாலில் ஒரு ஏதோ பஞ்சாயத்து, அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அந்த நெகட்டிவ் ரைட்ஸ் 99 இயர்ஸ் நெகட்டிவ் ரைட்ஸ் தான். இன்னும் முக்தா லீஸில் தான் எடுத்திருக்காரு, எங்களுக்கு தான் இன்னும் இருக்கு. அதனால நாயகனை பொறுத்தவரையில் அது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போயிடுது. இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, கமலஹாசன் மேக்கப் போட்டுட்டு ஷார்ட் எடுக்கும்போது அந்த மேக்கப் ரொம்ப நாள் நிற்காது. இவங்க என்ன பண்ணாங்க, 7 ஷார்ட் 8 ஷார்ட் தான் எடுத்தாங்க. 1.5 சீன் எங்க இருக்கு, 4-8 ஷார்ட் எங்க இருக்கு. இந்த படமே வந்து என்ன ஆரம்பத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் படம் இல்லை, இது வந்து ஒரு ஆர்ட் மூவி மாதிரி கொண்டு போனாங்க. ஆமா, அதனால ஈவன் ஜிவியே இந்த படத்தை டிராப் பண்ணிட்டார். சிவாஜியும் கமலஹாசனும் இது பண்ண அப்புறம் கமலஹாசனுக்கு இது வந்துடும், கிளாஷ் வந்துடும், இது வந்துடும் அப்படின்னு சொன்னார். அது உண்மையா இருந்தது, ஏன்னா 2 பேருமே பெரிய ஆர்டிஸ்ட். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலத்தில் ஒரு முக்கியமான நபர் நம்ம பார்க்க போகிறோம். முக்தா ஃபிலிம் ஸ்ரீனிவாசன் சாரோட மகன் திரு முக்தா ரவி அவர்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப வியந்து பார்த்த பல படங்களை இயக்குனது இவங்களோட நிறுவனம் தான். குறிப்பாக நாயகன் போன்ற படங்களை முக்தா ஃபிலிம்ஸ் தான் வந்து இயக்கியிருந்தாங்க. சார்கிட்ட இன்னைக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாதஸ் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். முக்கியமான படம் கமலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயகன் படம் எப்படி உருவாச்சு, ஸ்ரீனி சாரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபிலிமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நாயகன் படத்தினால நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருந்துச்சுன்ற விஷயங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. நாயகன் படம் அது உங்களோட பார்வையில் நாயகன் வந்து என்ன பண்ணாங்க, என் பிரதர் தான் அந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு 82 83 நினைக்கிறேன் அவன் வந்து சொன்னான். அப்போ கமலஹாசன் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 84ல் சொன்னாங்க. அதுக்குள்ளே அவர் நிறைய படங்கள் கமிட் ஆகிருந்திருப்போம். அப்போ பார்க்கலாம்னு சொல்லி இந்த கதை என்னென்ன இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். ஆனால் உடனே சிவாஜியை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் மார்லன் பிரண்டோ பெரிய கேரக்டர் ஒன்று, சிவாஜியை கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த அல் பச்சினோ அவரோட கேரக்டர் வந்து கமலஹாசன், அமலாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாயகன் அப்படி தான் உருவாச்சு. 25 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அனந்து வந்து சிவாஜியும் கமலஹாசனும் இது பண்ண அப்புறம் கமலஹாசனுக்கு இது வந்துடும், கிளாஷ் வந்துடும், இது வந்துடும் அப்படின்னு சொன்னார். அது உண்மையாக இருந்தது, ஏன்னா 2 பேருமே அப்போ பெரிய ஆர்டிஸ்ட். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு சிவாஜி சார்கிட்ட போய் சொல்லிட்டோம், இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்குள்ளே மணிரத்னம் வந்து வரதாபாய் ஸ்டோரி ஏதோ சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அதை பேஸ் பண்ணி நாயகன் படம் எடுக்க ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து இந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு மணிரத்னம் வந்து வரதாபாய் கதையை சொன்னார். அப்படி சொல்லும்போது அவர், நாங்கள் ஏற்கனவே இந்த காட்ஃபாதர் இது சொன்ன உடனே அவர் நம்ம கமலஹாசன் வந்து அப்பாட்ட வந்து இந்த கேளுங்க இந்த கதைன்னு சொன்ன உடனே அப்பா அந்த கதையை கேட்டார், பிடிச்சிருந்தது அப்பாவுக்கு. ஸோ அதனால் ஆரம்பித்தோம்.
அதில் அப்பா வந்து சில இடங்கள் மட்டும் அப்பா சஜஸ்ட் பண்ணாங்க. அது 2 கதை ஒன்று, அதுவும் பெங்காலி ஸ்டோரி ஒன்று. அது சரத்சந்திர சாட்டர்ஜின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு ரெட் லைட் உமனை பற்றி ஒரு கதை. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து கெஞ்சறது அவ கஸ்டமர்கிட்ட, ஒரு 1 hour டைம் கொடு, நான் பரீட்சைக்கு படிக்கணும்னு. அந்த சீனை அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஐஏஎஸ் ஆகுதுங்கிற மாதிரி தான் அந்த கதை சொன்னாங்க அப்பா. ஐஏஎஸ் ஆகிறப்பனா அது ரியல் ஸ்டோரியோ என்னன்னு தெரியல. இந்த கமலான்னு ஒரு என் பெயர் கமலான்னு ஒன்று இருந்தது, தமிழில் இருந்தது. அவளோட கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி, அந்த மாதிரி ஒரு கதை. அது சொன்னது வந்து அப்பா. அது மணிரத்னம் அந்த அதில் இன்ஸ்பயர் ஆனது அந்த இவர் நம்ம அந்த சரண்யாவோட சரண்யா கேரக்டர். அதே மாதிரி சாரு மசும்தார்னு ஒரு கம்யூனிஸ்ட் ஆள் இருந்தார். அவர் என்னன்னா பெரிய பணக்கார வீட்டு ஆள். அவர் இந்த பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறம் பீரியட் போது நிறைய இந்த ஃபேமின் இருந்தது அங்கே கல்கட்டாவில். ரைஸ் கிடைக்காம, ரைஸு இதில் கிடைக்காம இருந்தது. அப்போ அந்த குடியானவங்களெல்லாம் ஏமாற்றி பண்ண இந்த ஜமீன்தாரை வந்து இவருக்கு அவர் மேலே கோவத்தினால இவர் நக்சல் பாரியாக மாறிட்டார். கொலை பண்ணி கொள்ளையடிச்சு அவங்களுக்கு கொடுக்குறது. இது கிட்டத்தட்ட ராபின்ஹுட் மாதிரி. அவர் இறக்கும் போது அவங்க டாட்டர் வந்து அவங்கள பார்க்க மாட்டேன்ட்டாங்க. எங்க அப்பா வந்து ரொம்ப எங்களுக்கு ஒன்றும் பண்ணலை. எங்க அப்பா பேர் சொன்னா எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கஷ்டம்தான் இருந்தது. எங்களை எங்கள் அம்மா தான் காப்பாற்றினாங்க. அவரும் அதனால் நான் வரல அப்படின்ட்டாங்க. ஜோதி பாசுன்னு சீஃப் மினிஸ்டர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து இது ஈமச்சடங்கு நடத்துற. நீங்கள் ஜோதி பாசு பண்ணாருங்கிறது இருக்கா என்னன்னு தெரியல. இவரை பற்றி நீங்கள் தெரியணுன்னா நீங்கள் விக்கிபீடியாவில் பாருங்க, இருக்கும். சாரு மசும்தார் அந்த கதையை சொன்ன உடனே அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான் கார்த்திகா கேரக்டர். அப்பா பொண்ணு கேரக்டர் அவர் அதே பொண்ணு தான் வச்சிருந்தார். பொண்ணு வச்சிருந்து அப்பாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அப்போ இந்த கிளாஷ் 2 பேருக்கும் உள்ள கிளாஷ் வந்ததா கதை உங்களுக்கு மூவ் ஆகும். அது நல்லா எடுபட்டது. ஆனால் நாயகனுக்கு அது ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது. ஓகே சார். அதே மாதிரி படம் எடுத்ததுமே கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டாங்க, நிறைய கட்டு இருந்துச்சுன்ற மாதிரி விஷயங்கள். சில விஷயங்கள் வந்து முக்தா ஃபிலிம்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணி எடுப்போம். மொத்தம் வந்து 30 நாள், 30லேருந்து 35 நாள் ஷூட்டிங்கு. ஃபிலிம் ரோல் வந்து ஒரு முக்கால்வாசி 38 ரோல், 40 ரோல், அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம். 40,000 ஃபீட் தான் மொத்தமே எங்களுக்கு இது இருக்கும். இது இருக்கும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அது கொண்டு ஒரு 1/5 அந்த மாதிரி இதை எடுத்து பண்ணி பண்ணுவோம். ஆனால் இது என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 70 to 80 ரோல்ஸ் எடுத்து 2 ஹவர்ஸ்க்கு எடுத்தாங்க. அதுக்கு என்னென்னா ரெண்டாவது என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஒரு நாளைக்கு 1.5 சீன் எடுப்பார். சாங்ல 2 days 3 daysல 2 days தான் மேக்சிமம். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான்னு ஒரு பாட்டு ஒன்று கீழ்வாடம் சேர்க்கும். அது சிவாஜி போர்ஷன் மட்டும் ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்டார். கிடுன்னு முடிச்சிருவாரு. வேற அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் மூவி மேக்கிங்லேருந்து இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, கமலஹாசன் மேக்கப் போட்டுண்டு ஷார்ட் எடுக்கும்போது இந்த மேக்கப் ரொம்ப நாள் நிற்காது. இவங்க என்ன பண்ணாங்க, 7 ஷார்ட்டு 8 ஷார்ட்டு தான் எடுத்தாங்க. 1.5 சீன் எங்கே இருக்கு, 8 ஷார்ட் எங்கே இருக்கு. அதனால அது படம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி. அதில் என்னென்னா இந்த படமே வந்து என்ன ஆரம்பத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் படம் இல்லை, இது வந்து ஒரு ஆர்ட் மூவி மாதிரி கொண்டு போனாங்க. ஆமாம். அதனால்
ஈவன் ஜிவியே இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டார். பட் முக்தா ஃபிலிம்ஸ்னா ஒரு படம் வந்து நாங்கள் வந்து ஒரு வைராக்கியமாக இருப்போம். எந்த படம் எந்த ப்ராஜெக்ட் விட்டாலும் கடைசியாக அது கஷ்டமோ நஷ்டமோ அந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வரணும், ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி தான் எங்களோட இது. ஆனாலும் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணோம். ஜிவி வந்து எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு 10 lakhs டெபிசிட் வரும்போது ஜிவி அவங்க ஒரு 3 lakhs கொடுத்து நெகட்டிவ் ரைட்ஸ் வாங்கினார். அவ்வளோதான். அதுவும் நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் தான் வாங்கினார். அதுவும் என்ன சொன்னார், நான் எல்லா ஏரியாவும் நீங்கள் விற்றுட்டீங்க, எல்லா இதுவும் முடிச்சுட்டீங்க, இப்போ எங்களுக்கு வந்து கையில் இருக்கிறது வந்து ஹிந்தி ரைட்ஸும் நேஷ்னல் அவார்டு மட்டும்தான் இருக்குது. ஆஸ்காருக்கு போட்டிருக்கேன். அதனால் அது அதனால் எனக்கு அந்த இதுதான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுங்க அப்படின்னு. அந்த நெகட்டிவ் ரைட்ஸு 99 years நெகட்டிவ் ரைட்ஸ் தான். இன்னும் முக்தா லீஸில் தான் எடுத்திருக்காரு. எங்களுக்கு தான் இன்னும் இருக்குது. அதனால் நாயகனை பொறுத்தவரையில் அது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக போயிடுது. அன்பிளான்டு வே ஆஃப் எக்ஸ்பென்சிவ். அதான் தெரியல. நாயகன் லாபமா நஷ்டமா? நாயகன் லாபமா நஷ்டமா? நாயகன் நஷ்டம் தான். எங்களுக்கு நஷ்டம். தயாரிப்பாளர் அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்கும் லாபம் இருக்கும், எங்களுக்கு நஷ்டம். எங்களுக்கு வந்து நாங்கள் நஷ்டத்தில் தான் அந்த படத்தை இது பண்ணோம். எங்களுக்கு மெயினாக ப்ராப்ளம் வந்தது ப்ரொடக்ஷன் கூட எங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கூட இல்லை. அதில் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு லாபம் நஷ்டம் கூட எந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப இதுவாச்சுன்னா இந்த படத்தை சென்சார் தான். சென்சார் பண்ணும்போது அந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரவி யாதவ்னு எனக்கு ஃப்ரெண்டு சார், குற்றப்பத்திரிக்கைன்னு எடுத்திருக்கான். நீங்கள் யாராவது ரவி யாதவை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்டு பாருங்கள், எப்படி இருக்கானுங்கிறது யாருக்காவது. இன்னைக்கு அவ்வளோ எஃபிஷியன்ட் கேமராமேன் சார், அவ்வளோ எஃபிஷியன்ட் கேமராமேன். ஒரு அவன் பண்ண தப்பு, செல்வமணி பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம் எடுத்தார். அது வந்து ராஜீவ்காந்தி கேஸ் இருக்கும்போது நீ எடுத்தங்கிறதுனால அதை பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏதோ ரிலீஸ் ஆச்சு, அது அப்புறம் ரிலீஸ் ஆச்சா போலே தெரியல. அப்படியே சோகமாக இருப்பான் அவன். தியேட்டரில் வருவான், வந்து உட்காந்துப்பான், கண்ணாடி பிடிச்சி, சின்ன பையன், அப்படியே சோகமாக உட்காந்துருப்பான். அதனால் ஒரு படம் பேன் ஆகிடுதுன்னும் போது 1.5 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 1.25 கோடி ரூபா ப்ராஜெக்டு, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே என்ன பண்ணுவோம், பேதலிச்சிட்டோம். அந்த படத்துக்கு உண்டான அந்த இதுவே நாங்கள் என்ஜாயே பண்ணலை. எங்கள் பெரியப்பா என்ன பண்ணாரு, டென்ஷனில் தாங்காமல் இந்த 420 பீடாவில் 420 இது அதை வந்து போட்டுக்கிட்டே இருந்தார். படத்தோட 100வது நாள் ஆல் அவுட்டு. அதை பார்க்க முடியல. ஏன்னா நாட் பிகாஸ் ஆஃப் நாயகன் ப்ரொடக்ஷனோ இதுவும் இல்லை, அமௌண்ட் ரிலீஸ் இல்லை, படம் பேனு அப்படின்னோடனே அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் போயிட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் எல்லாம் அது அழகாக பிளான் பண்ணோம். இந்த கேரக்டருக்கு வந்து வேலு நாயக்கருக்கு வச்சுருந்தோம், டாட்டர் எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து அது வரதாபாய்க்கு வரதராஜ முதலியார் கதைன்னு பரப்பி விட்டாங்க. அது வந்து என்னன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஹி வாஸ் இன் வாண்டட் லிஸ்ட். அந்த மினிஸ்ட்ரியே டோட்டலாக உங்களுக்கு வந்து அந்த படத்தை பேன் பண்ணணுன்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்டே பேன் பண்ணணும்ட்டாங்க, நீ ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. இட் வாஸ் மூப்பனார், ஜிகே மூப்பனார். இன்னைக்கு சொல்கிறேன், ஜிகே மூப்பனார் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ராமராவதிக்கு, சரத் பவார், அதுக்கப்புறம் ஏஆர் அந்துலே, அதுக்கப்புறம் அப்போ ஷாலினி தாய் பாட்டீல்னு ஊற்றிருந்தாங்க. அவங்க எல்லாரோடையும் பேசி பண்ணார். அதில் சுப்பிரமணியம்னு ஒரு எம்எல்ஏ, தமிழ் எம்எல்ஏ, அவருக்கும் வரதராஜ முதலியாருக்கு சண்முகானந்தா ஹாலில் ஒரு ஏதோ பஞ்சாயத்து, அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டார். மூப்பனர் வந்து டாக் வித் ராஜீவ் காந்தி பேசி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. எங்களுக்கு 13ஆம் தேதி தீபாவளினா 12ஆம் தேதி ஈவினிங் தான் கிடச்சிது சர்டிஃபிகேட். அது மட்டும் ஸ்ட்ரெஸ், டென்ஷன்.
அதான் நல்ல பேன் பண்ண படம் பேன் ஆக போகுது அப்படின்ன உடனே எங்களுக்கு என்ன ஒரு ஃப்யூச்சரே ஒரு மாதிரி ஹாலோவாக போயிடுது, என்ன மாதிரி இருக்கும்னு தெரியாமல். இவ்வளோ உழைப்பு இத்தனை நாள். ஆமாம், ரொம்ப இதாக போயிடுது. அது அது ரைட், அது விட்டு அது கம் அவுட் ஃப்ரம் தட். அதுக்கப்புறம் இது வரைக்கு இப்போ ரைட், இது 35 இயர்ஸ் இப்போ நல்லபடியாக பாராட்டுறாங்க, பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார், இவ்வளோ நாள் உங்களோட பொன்னான எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.